ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தமிழில் சொல்லு எங்களுக்கு புரியணும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தமிழில். ஸோ ஹைதராபாதி காஜு பிரியாணி எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில் போட்டுட்டு காஜு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி ஆனியன்ஸ் கூட நல்லா ஸ்லைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அண்ட் ஒரு பவுலில் கர்ட் போட்டு சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, சால்ட், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் அண்ட் காஜூஸ், லைட்டாக மஞ்சள் பொடி அண்ட் இஞ்சி பூண்டி பேஸ்ட் அண்ட் லெமன் கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதை சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணி நான் காட்டுற மசாலா திங்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு சால்ட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா கூட போட்டுக்கப்புறமா நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸ் கூட அதில் மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் சைட்லேயே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பேனில் ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ தட் நம்ம ரைஸ் ஒரு லேயர் போட்டுக்கப்புறம் மறுபடியும் இந்த காஜு மசாலா ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி அதெல்லாம் தூவிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.